அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 12 HTML பல்லோடு கூறுகள் மற்றும் படிவங்கள் இணைத்தல். இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு வெப் பேஜுக்குள்ள எப்படி பல்லோடு கூறுகளை பயன்படுத்துறது. பல்லோடு கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லோடு கூறுகளில் டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், அதே மாதிரி வீடியோ, ஆடியோ இதையெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லோடகம் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இது எப்படி நாம ஒரு வெப் பேஜுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். அடுத்த மாணவர்கள் இதே லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படிவங்களை இணைத்தல். ஆமாம், அதாவது ஒரு ஃபார்ம்ஸ் எப்படி நாம வெப் பேஜுக்குள்ள கொண்டு வரது, எப்படி யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் மாணவர்களே. இந்த லெசனில் கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது HTML ஆவணத்தை பயன்படுத்தி நிழற்படங்களை சேர்த்தல், இணைய பக்கத்தில் ஒளியொலி காட்சிகளை சேர்த்தல், HTML ஆவணத்தில் உறுப்புகளை பயன்படுத்தி படிவங்களை வடிவமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வெப் பேஜுக்குள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, வீடியோ ஆடியோ ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படிவங்களை டிசைன் பண்ணுறது, ஃபார்ம் டிசைன் பண்ணுறது. ஓகே, இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க மாணவர்களே, நாம் அடுத்தது இந்த பாடத்தினுடைய தலைப்பு பகுதிக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிழற்படங்களை சேர்த்தல். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு இமேஜை வெப் பேஜுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இமேஜ் எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, இப்போ HTML வழங்குமுறையை கவரும் வகையில் அமைக்க நிழற்படங்கள் ஒரு முக்கிய கூறாக திகழ்கிறது. மேலும் சிக்கலான கருத்துக்களை எளிய முறையில் சித்தரிக்க நிழற்படங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சிக்கலான கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை எளிய முறையில் யூசருக்கு பயன்படக்கூடிய வகையில், புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாற்றணும் அப்படின்னா அதற்கு பயன்படுத்தக்கூடியது நிழற்படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இணைய பக்கங்களை மிகவும் கவரும் வகையிலும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலும் அமைக்க உரிய இடத்தில் நிழற்படங்களை சேர்த்தல் வேண்டும். அந்த வெப்பேஜை நம்ம யூசர் அட்ராக்ஷன் பண்ணணும், அதே மாதிரி எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன பண்ணுவோம், நாம அங்கங்கே நிழற்படத்தை நாம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைப்பக்கத்தில் காண்பிக்கப்படும் நிகழ்படங்கள் உலகளாவிய வடிவத்தை ஒத்திருக்கும்படி மாற்றியமைக்கப்பட வேண்டும். பெரும்பாலான உளவிகள், அதாவது பெரும்பாலான ப்ரௌசர் என்ன பண்ணும்னா GIF, JPEG, PNG நிழற்பட முறைகளை ஏற்றுக்கொள்கிறது. இந்த வெப்பேஜ் எல்லாம் ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜ் ஃபைலெல்லாம் எப்படி எடுத்துக்குன்னா GIF ஃபைலாக இருந்தால் எடுத்துக்கும், JPEG-யாக இருந்தால் எடுத்துக்கும், PNG-யாக இருந்தால் எடுத்துக்கும், இந்த மாதிரி ஃபைலெல்லாம் இருந்தால் எடுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே HTML5 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் என்ன வகையான ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்குன்னா SVG ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்கும். அடுத்தது போட்டோஷாப், பிகாசாப், GMP போன்ற நிழற்பட பதிப்பு மென்பொருள்களை பயன்படுத்தி ஒரு நிழற்பட வடிவத்திலிருந்து மற்றொரு நிழற்பட வடிவத்திற்கு மாறிக்கொள்ளலாம். இப்போ ஒரு GIF-லேருந்து JPG, JPG-லேருந்து PNG-க்கோ நம்ம எதை வச்சு மாற்றிக்கலாம், இந்த போட்டோஷாப், பிகாசாப், GMP இந்த மென்பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நிழற்படத்திலிருந்து இன்னொரு நிழற்படத்துக்கு நம்ம எளிமையாக மாறிக்கொள்ளலாம் மாணவர்களை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிழற்படத்தினுடைய வகைகள். இப்போ நம்ம ஒரு நிழற்படத்தை நம்ம ஒரு மொபைல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோவில் போய் நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அது GIF-ல சேவ் ஆகிருக்குதா, JPEG-ல சேவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பார்க்க முடியும். ஓகே, அப்போ இந்த ப்ரௌசர் பொறுத்த வரைக்கும் இந்த GIF ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்கும், JPEG ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்கும், PNG ஃபைலாக இருந்தாலும் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு GIF பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. வாங்க மாணவர்களை பார்க்கலாம். அதாவது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிழற்பட வடிவங்களை உங்களுக்கு கோட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது GIF, கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க மாணவர்களே. விரிவாக்கத்தில் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. GIF-னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் பாருங்க மாணவர்களே, அசைப்படங்கள் உருவமைக்கு இந்த முறை பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமாம், உங்களுக்கு நிறைய மொபைல் ஃபோன்லலாம் கூட உங்களுக்கு GIF ஃபார்மேட்டில் வரும், உங்களுக்கு அதாவது இமேஜ் வரும். அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோ இருக்காது, அசைவோட்டம் மட்டும் அதில் இடம்பெற்றிருக்கும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, அசைப்படங்கள் உருவமைக்கு இந்த முறை பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம், அசைப்படங்கள் உருவமைக்கணும் அப்படின்னு அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த GIF அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட். அடுத்தது கம்ப்யூட்டர் சர்வர் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. பொதுவாக இந்த நிழற்பட முறை சிறிய அசைவோட்டப்பட்ட நிழற்படங்கள், சின்னங்கள், குறும்படங்கள், கோட்டு வரைபடம் போன்றவற்றை காண்பிக்க உகந்தவை. இந்த முறை அதிகப்படியாக 256 வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்துவதில்லை. இது புகைப்படங்களை கையாளுவதற்கு ஏற்றதில்லை. அதாவது போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த முறை ஏற்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 256 வண்ணங்களை மட்டுமே இதில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அசைவாக்கப்பட்ட GIF முறை ஒளி மற்றும் திரும்ப ஓட செய்தலை ஆதரிக்காது. ஆமாம், இது பிளேபேக், அதே மாதிரி
சவுண்டெல்லாம் வந்து இந்த ஜிஏஎஃப்ல வந்து இடம்பெறாது. நீங்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயே நிறைய ஜிஏஎஃப் ஃபைல் வந்து இடம்பெற்றிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசைவோட்டத்தை தான், அந்த அனிமேஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமோ ஒழிய மற்றபடி அதில் வந்து வேற ஒரு சவுண்ட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, இதெல்லாம் வந்து ஜிஏஎஃப். உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். அதாவது HTML பயன்படுத்தக்கூடிய நிழற்பட வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2 மார்க்கில் இதை மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஜிஏஎஃப்னா என்னென்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே மாணவர்களே, சரி, இப்போ ஜிஏஎஃப்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அசைவு படங்களை உருவமைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நிழற்பட முறை அப்படின்னு சொல்லலாம். இதில் இது வந்து 256 வண்ணங்களை பயன்படுத்துறதுனால இது புகைப்படங்களை கையாள்வதற்கெல்லாம் ஒரு ஏற்றதான முறை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மியூசிக்கு பிளேபேக்கில் இதில் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, JPEG ஜாயின்ட் போட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட் குரூப். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்லையும் கேட்பாங்க. ஜாயின்ட் போட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது JPEGனா என்ன விரிவாக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது JPEG எல்லா உளவிகளிலும் செயல்படக்கூடிய மிக புகழ்பெற்ற படிவமாகும். இது பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான ப்ரௌசர்லையும் செயல்படக்கூடியது, இயங்கக்கூடியது. இது GIF முறையை விட இது வந்து அதிக அளவில் வந்து வண்ணங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்து JPEG. நாம் இப்போ மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் தான் சேவ் ஆகிருக்குன்னா JPG அல்லது JPEG அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் அதில் போய் இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த மாணவர்கள் நம்ம பார்க்கக்கூடியது PNG போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து GIF முறைக்கு மாற்றாக வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு முறை தான் PNG முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அனைத்து வகையான ப்ரௌசர்லையும் வந்து செயல்படக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. PNG-னுடைய விரிவாக்கம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த மாணவர்களை SVG ஸ்கேலபிள் வெக்டர் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இணையத்திற்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு வரைகலை வடிவம் வந்து அந்த SVG அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2001ஆம் ஆண்டில் வந்து W3C என்ற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ரௌசரில் எல்லாமே வந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே. இந்த கொஸ்டின் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் எதில் வேணாலும் கேட்டால் நீங்கள் எளிமையாக வந்து எழுதுகிற அளவுக்கு ரெடி ஆகிக்கணும். அதாவது GIFன்னு என்ன, JPEGன்னு என்ன, அதே மாதிரி PNG-ன்னு SVG-ன்னு என்ன, இதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக அமைச்சுக்க. இந்த 4னுடைய விரிவாக்கத்தை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது HTML ஆவணத்தில் நிழற்படங்களை சேர்த்தல். இப்போ நிழற்பட வகைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி ஒரு நிழற்படத்தை எப்படி வந்து நாம ஒரு HTML ஆவணத்தில் எப்படி வந்து நிழற்படத்தை வந்து நாம சேர்க்கிறது, இன்சர்ட்டிங் இமேஜ் HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள ஒரு படத்தை சேர்க்கணும், ஒரு நிழற்படத்தை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நாம டேக் பயன்படுத்தணும், ஒட்ட பயன்படுத்தணும். அது என்ன டேக் அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிற டேக். இமேஜினுடைய சுருக்கம் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா IMG அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது SRC பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த இமேஜ் டேக்கை பயன்படுத்தும் போது SRC சோர்ஸுங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தணும். இந்த இமேஜ் டேக்கினுடைய பண்புக்கூறு ஒன்று தான் இந்த SRC அப்படிங்கிற பண்புக்கூறு, சோர்ஸ் அப்படிங்கிற பண்புக்கூறு. இந்த சோர்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை மாணவர்களே. நாம் ஒரு இமேஜ் கொடுக்குறோம், அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது, அதாவது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குதா, C டிரைவில் இருக்குதா, D டிரைவில் இருக்குதா அப்படின்னு அதை சோர்ஸ் வந்து சொல்லக்கூடியதை வந்து இந்த SRC அப்படிங்கிற பண்புக்கூறு. ஓகே, இமேஜ் டேக்கில் இந்த சோர்ஸுங்கிற பண்புக்கூறையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதற்குண்டான பொது வடிவம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இமேஜுங்கிற டேக் பயன்படுத்தியாச்சு. SRCங்கிற பண்புக்கூறுக்குள்ள இமேஜ் நேம், அந்த இமேஜ் நேம் எப்படி இருக்கும்னா என்ன எக்ஸ்டென்ஷனோ அந்த எக்ஸ்டென்ஷன் நேமில் இருந்தால் தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். JPEG-யா, GIF-ஆ, PNG-யா, SVG-யா, என்ன எக்ஸ்டென்ஷனில் அந்த ஃபைல் இருக்குதோ அந்த இமேஜ் ஃபைலினுடைய நேமை அப்படியே எக்ஸ்டென்ஷனோட இந்த இடத்துல நாம சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா இமேஜ் SRCன்னு சொல்லிட்டு அந்த URL சொல்லணும். ஓகே, வலைத்தளத்திலிருந்து டைரக்டாக எடுக்கிறோம்னா அந்த URL முகவரி கூட நாம சொல்லலாம். இங்கே அடுத்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இமேஜ் SRC ஈக்குவல் டு image1.gif அப்படிங்கிறாங்க. அதாவது இமேஜ் SRC ஈக்குவல் டு image1.gifனா அதாவது இந்த இமேஜுங்கிற டேக் வந்து நாம் ஒரு வலைப்பக்கத்துக்குள்ள என்ன நிழற்படத்தை சேர்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டேக்கு. இந்த SRCங்கிற பண்புக்கூறு என்ன எதை சொல்ல அப்படின்னா அது இமேஜுங்கிற அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அந்த இமேஜுங்கிற இந்த SRCங்கிற டேக், அது SRCங்கிற பண்புக்கூறு. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, வலைப்பக்கத்தில் காட்டப்பட வேண்டிய நிழற்படத்தின் கோப்பு பெயரை குறிப்பிட SRC பண்புக்கூறு பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, வெப் பேஜில் நம்ம காட்டப்பட வேண்டிய நிழற்படத்தினுடைய கோப்பு பெயரை குறிப்பிடணும் அப்படின்னா அதற்கே சோர்ஸுங்கிற அந்த SRC பண்புக்கூறை பயன்படுத்தணும். நடப்பு கோப்புரையில் நிழற்படம் இல்லாவிட்டால் நிழற்படத்தின் கோப்பு பெயர் அதன் இருப்பிட பாதை அல்லது URL முகவரியை கொண்டு தெளிவாக குறிப்பிட வேண்டும். நடப்பு கோப்புரை வந்து நிழற்படம் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து அதாவது எந்த பாத்தில் இருக்குது,
எந்த யூஆர்எல் முகவரி என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தெளிவாக வந்து சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் வந்து அந்த இமேஜ் ஃபைலை நம்ம வலைப்பக்கத்துக்குள்ள கொண்டு வந்து இணைக்கும். ஓகே, அப்போ இமேஜுங்கிற டேக்கு வெப் பேஜுக்குள்ள ஒரு இமேஜை சேர்க்கறதுக்கு பயன்படுகிறது. நாம் இமேஜ் டேக்கை மட்டும் பயன்படுத்தினால் போதாது, அதற்குண்டான பண்புக்கூறான இந்த எஸ்ஆர்சிங்கிறதையும் பயன்படுத்தணும். இந்த எஸ்ஆர்சிங்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னா வலைப்பக்கத்தில் இமேஜை வந்து காண்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்புக்கூறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க மாணவர்களே, இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சிங்கிற பண்புக்கூறில் டி டிரைவில் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள அனிமல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள cat.jpg அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேமை சொல்லிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எந்த டிரைவில் இருக்குதோ அந்த டிரைவில் எந்த ஃபோல்டருக்கு இருக்குங்கிறது நம்ம முழுமையான முகவரியில் சொன்னால் மட்டும்தான் அந்த இமேஜ் ஃபைல் வந்து நம்மளுடைய வெப்பேஜுக்குள்ள டிஸ்பிளே ஆகும். ஓகே, சரி, இதற்கான ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மாணவர்களே, நிழற்படத்தை வந்து எப்படி நம்ம HTML வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. HTML டேக், ஹெட் டேக் சொல்லிட்டாங்க. டைட்டில் டேக்கில் இன்செட்டிங் இமேஜ் சொல்லியாச்சு. அடுத்தது டைட்டில் டேக் முடிச்சாச்சு, ஹெட் டேக் முடிச்சாச்சு. அடுத்து மாணவர்களே பாடி டேக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ங்கிற டேக்கில் அலைன் சென்டர் பாரதியார். பாரதியாருங்கிற அந்த டெக்ஸ்ட்டு என்னாகும், அந்த வெப்பேஜுக்குள்ள எந்த அலைனில் கொடுத்துருக்கிற சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த வெப்பேஜினுடைய மையப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்தது இமேஜ் டேக்கை பயன்படுத்திக்கிறோம். இமேஜ் டேக்கில் என்ன சொல்கிறோன்னா, இமேஜ் SRC = பாரதியார்.gif அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இமேஜ் டேக்கில் சோர்ஸுங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தி அந்த பாரதியாருங்கிற அந்த ஃபைல் நேமை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். எக்ஸ்டென்ஷனோட சொல்லிக்கிறோம். அது ஜேபிஜியா, ஜிஏஎஃப்பா அல்லது பிஎன்ஜியா, எஸ்விஜியா அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸ்டென்ஷனோட கண்டிப்பாக சொல்லணும். இப்போ இந்த நிரலை நாம் வந்து HTML எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிட்டு நாம் போய் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாரதியாருடைய ஃபோட்டோ வந்து அது வெப்பேஜுக்குள்ள டிஸ்பிளே ஆகிருக்கும். வாங்க மாணவர்களே, இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். கோடிங் இருக்கு இங்கே. ஓகே, அதே சேம் கோடிங் தான், புக்கில் இருக்கிற கோடிங் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கிறேன். சரி வாங்க இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே மாணவர்களே, HTML கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபைலை இந்த HTML ஃபைலை வந்து நாம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, இது ஓகே பார்த்தீங்களா மாணவர்களே, அதாவது இதில் பாரதியார் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் ஹெச்ங்கிற கேட்டிங் டேக்கில் கொடுத்ததுனால அது பெரிய வடிவத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாரதியார்.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நம்மளுடைய வெப்பேஜுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாரதியார்.jpgங்கிற இந்த பாரதியாருங்கிற அந்த இமேஜ் ஃபைலை நான் வந்து இந்த 12 அதாவது இந்த லெசனுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கிறேன். லெசன் 12 HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கிறதுனால டைரெக்டாக அதனுடைய பாத் நேம் சொல்லாமையே நம்மளுக்கு என்ன இருக்குது, அது வந்து உங்களுக்கு
டிஸ்பிளே இருக்குது. ஓகே, பாத் நேம் சொல்லாமல் டைரெக்டாகவே நம்ம இந்த ப்ரோக்ராம் இருக்கிற இடத்துலையும் இந்த இமேஜ் பையில் வச்சிருக்கிறதுனால நாம் அதனுடைய பாத் நேம் சி டிரைவா டி டிரைவா அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய இமேஜினுடைய நேமை கொடுத்தாலே போதுமானது, உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே மாணவர்களே, டிஸ்பிளே இருக்குதுங்களா பாரதியாருடைய போட்டோ. அதே மாதிரி இந்த பாரதியாருங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த வெப்பேஜினுடைய சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படித்தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம ஒரு வெப்பேஜுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். அப்போ இமேஜை ஆட் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிற டேக்கும் எஸ்ஆர்சிங்கிற பண்புக்கூறையும் கொடுக்கணும் கட்டாயம். இந்த எஸ்ஆர்சிங்கிற பண்புக்கூறில் தான் அந்த இமேஜ் வந்து எந்த பாத்தில் இருக்குது, எந்த ஃபோல்டரில் இருக்குது, எந்த ட்ரைவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லணும். அது ஜேபிஜியா ஜிஏஎப் அப்படிங்கிறத விளக்கமாக நாம் சொல்லணும். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இந்த ஹெச்1 பாடி டேக்கு, டைட்டில் டேக்கு, ஹெட் டேக்கில் ஆல்ரெடி நாம் பார்த்தது. அப்போ நம்ம புதுசாக பார்க்கக்கூடியது இந்த இமேஜ் டேக் தான். ஓகே மாணவர்களே, சரி வாங்க நம்ம அடுத்த நிரல் பகுதிக்கு போகலாம். அதை வெளியீடு தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த மாணவர்களே, இமேஜ் ஒட்டினுடைய பண்புக்கூறுகள் என்னென்னலாம் இமேஜ் ஒட்டினுடைய பண்புக்கூறுகள் இருக்குது, மற்ற பண்புக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்ஆர்சி பண்புக்கூறினை தவிர்த்து இமேஜ் ஒட்டின் பல பண்புக்கூறுகளை கொண்டு ஒரு நிழற்படம் எப்படி காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆல்ட் அப்படின்னு ஒரு பண்புக்கூறை பயன்படுத்துகிறாங்க. வலைப்பக்கத்தில் நிழற்படம் தோன்றவில்லை எனில் இமேஜ் ஒட்டுடன் ஆல்ட் பண்புக்கூறினை பயன்படுத்தி தேவையான உரையை இணைத்து அதனை பற்றி விளக்கத்தினையும் தெரியப்படுத்தலாம். அதாவது ஒரு வலைப்பக்கத்தில் நிழற்படம் வந்து தோன்றவில்லை என்றால் அந்த இமேஜ் டேக்கோடையே நம்ம ஆல்ட் பண்புக்கூறை பயன்படுத்தி அதற்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நாம் கொடுத்து அந்த இமேஜுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நாம் தெரியப்படுத்தலாம். அப்போ அதாவது ஒரு இமேஜுக்கு உண்டான விளக்கத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், இமேஜ் டேக்கோட இந்த ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறை பயன்படுத்துகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே, இமேஜ் எஸ்ஆர்சி, அதில் பாரதியார் அப்படிங்கிற இமேஜ் பையில் சொல்லிக்கிறோம். அந்த பாரதியாருங்கிற இமேஜ் பையில் சொல்லிட்டு அதை பற்றி விளக்கு இருக்கணும். என்ன இருக்கணும், நேஷனல் போய்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா அது எந்த பண்புக்கூறுக்குள்ள தான் சொல்லணும், இந்த ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறுக்குள்ள தான் சொல்லணும். மறந்துடாதீங்க மாணவர்களே, ஒரு இமேஜினுடைய விளக்கத்தை கொடுக்கணும், டெக்ஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னா நாம் இமேஜ் டேக்கோட எதை பயன்படுத்தணும், ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தணும். இங்கே எஸ்ஆர்சிங்கிற பண்புக்கூறை பயன்படுத்திக்கிறோம், ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தியிருக்கிறோம். எஸ்ஆர்சி பண்புக்கூறு இமேஜை வெப் பேஜுக்குள்ள இன்சர்ட் பண்ணும், ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறு இந்த இமேஜினுடைய விளக்கத்தை கொடுக்கும். அடுத்து மாணவர்களே, வித் மற்றும் ஹைட். வித்னா அகலம், ஹைட்னா உயரம். நிழற்படத்தின் வடிவ அளவை வேண்டிய அளவுக்கு மாற்றி அமைக்க முடியும். வித் மற்றும் ஹைட் பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வெப் பேஜுக்குள்ள ஒரு இமேஜினுடைய அளவை மாற்றி அமைக்கிறதுக்காக எது பயன்படுத்தப்படுகிறது, இந்த இமேஜ் டேக்கினுடைய பண்புக்கூறுகளான வித் மற்றும் ஹைட்டுங்கிற பண்புக்கூறு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பண்புக்கூறுகள் மதிப்புகள் படப்புள்ளிகள் எண்ணிக்கையில் விழுக்காடு அளவில் குறிப்பிடப்படும். இது பிக்சலில் எப்படி குறிப்பிடப்படும், சதவீதத்தில் வந்து குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிக்சல் அப்படின்னா பிக்சர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, படப்புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதுலேயே பி ஸ்பேஸ், ஹெச் ஸ்பேஸ், வெர்டிகல் ஸ்பேஸ், ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பி ஸ்பேஸ் மற்றும் ஹெச் ஸ்பேஸ் பண்புக்கூறுகளை கொண்டு நிழற்படங்களுக்கு இடையே செங்குத்து மற்றும் கிடைமட்ட இடைவெளியை குறிப்பிடலாம். அதாவது நிழற்படங்களுக்கு இடையே வெர்டிகுலராக எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், ஹரிசாண்டலாக எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுக்கணும் அப்படின்னா அந்த வி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ்ங்கிற பண்புக்கூறை நாம் பயன்படுத்தணும். இந்த இமேஜ் டேக்கோடையே நாம் வி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸையும் பயன்படுத்தணும். இந்த நிரலில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க மாணவர்களே, இமேஜ் டேக்கினுடைய பண்புக்கூறுகளை முழுமையாக விளக்கறதுக்கு உண்டான ஒரு நிரல் தான் அது. ஓகே, பாருங்க, HTML டேக், ஹெட் டேக் கொடுத்துட்டாங்க, டைட்டில் டேக் கொடுத்துட்டாங்க, ஹெட் டேக் முடிச்சுட்டாங்க. பாடி டேக்கில் H1 அலைன் சென்ட்ரல் இருக்கணும், மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்கு H1ங்கிற ஹெட்டிங் டேக் பயன்படுத்துறதுனால இது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக காமிக்கும். அடுத்து இமேஜ் டேக்கில் சோர்ஸுங்கிற பண்புக்கூறில் பாரதியார் அப்படிங்கிற இந்த ஜிஏஎப் நம்ம ஜேபிஜி சொல்லிக்கிறோம், இங்கே ஜிஏஎப்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இமேஜ் பையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ட்டுங்கிற பண்புக்கூறு என்ன பண்ணோம்னா அந்த பாரதியார் அப்படிங்கிற அந்த இமேஜினுடைய விளக்கத்தை இங்கே சொல்லும், நேஷனல் போய்ட் ஆஃப் இந்தியாங்கிறது சொல்லும். இது எவ்வளவு அகலத்தில் இருக்கும்னா 20% அகலத்தில் இருக்கணும், உயரம் வந்து 25% இருக்கணும். அதே மாதிரி செங்குத்து இடைவெளி 20, அதே மாதிரி கிடைமட்ட இடைவெளி 20 அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி எத்தனை பாரதியார் போட்டோ இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாரதியார் போட்டோஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த 6 போட்டோ வந்து எவ்வளவு அகலத்தில் இருக்கணும், எவ்வளவு உயரத்தில் இருக்கணும், எவ்வளவு ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம். வேற ஒன்றும் இல்லை, இமேஜுங்கிற பண்புக்கூறில் சோர்ஸ் இருக்குது, ஆல்ட் இருக்குது, வித் இருக்குது, ஹைட் இருக்குது, வி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ் எல்லா பண்புக்கூறையும் பயன்படுத்தி ஒரு நிரல் எழுதிக்கிறாங்க. இப்போ அதனுடைய வெளியீடு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதி அப்படிங்கிறது உங்களுக்கு
அது வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி 6 போட்டோ இடம்பெற்றிருக்கிறது. 6 போட்டோ எவ்வளோ சைஸில் இருக்கிறதுன்னு சொல்கிறத அந்த ஹைட் வித்துன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஹரிசாண்டல் ஸ்பேஸுங்கிறது வெர்டிக்கல் ஸ்பேஸில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், ஹரிசாண்டல் ஸ்பேஸில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக வந்து இந்த பண்புக்கூறுகள் எல்லாம். வாங்க மாணவர்களே, இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதை நாம பார்க்கலாம். இதே சேம் நிரல் தான் நான் டைப் பண்ணிக்கிறேன். வாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மாணவர்களே, இதில் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்குது. மகாகவி பாரதின்னு வந்துடுச்சு பாருங்க. இது ஏன் அந்த மிஸ்டேக் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நாம இந்த வெப்பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா மகாகவி பாரதின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் ஓகே அது வந்துடுச்சு. அடுத்தது பாரதியார்.jpgன்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, அந்த இமேஜ் இங்கே எஸ்ஆர்சி பண்புக்கூறு இங்கே இன்செர்ட் பண்ணிடுச்சு. ஆல்ட் பண்புக்கூறில் நேஷனல் பொயட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் அது நேஷனல் பொயட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்டை சேர்த்திடுச்சு. அதே மாதிரி உயரம் வந்து 20, அகலம் வந்து உயரம் 25, அகலம் 20ன்னு சொன்னால் அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் சொல்லியிருக்கிறோம். இது நம்மளுக்கு வெப்பேஜுக்குள்ள வந்திருக்குது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் சேர்த்திக்கிறோம். ஆனால் இதில் மீதி இமேஜ் எல்லாம் எதுவுமே வரல. அப்போ ஏன் இமேஜ் வரல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த போட்டோஸ் எந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அப்படின்னா ஜேபிஜிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே என்னென்னு நம்ம கொடுத்துட்டோம், ஜிஏஎஃப்னு கொடுத்துட்டோம். அப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாறினால் கூட மாணவர்களே அதனுடைய வெளியீடு நம்மளுக்கு வெப்பேஜில் ஓப்பன் ஆகாது. அப்போ மீதி எல்லாமே நாம் இதை மாற்றி பயன்படுத்தலாம். ஜேபிஜின்னு மாற்றிக்கங்க. ஜேபிஜின்னு கொடுத்துங்க. ஆல்ட் பண்புக்குறை கொடுத்துங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கணும். இப்போ வாங்க மாணவர்களை இதை ரெப்ரெஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா மாணவர்களே, போட்டோஸ் 6 வந்துருச்சுங்களா? ஓகே, ஆறு போட்டோஸ் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நாம ஒரு போட்டோஸ் வந்து எப்படி வந்து எல்லா பண்புக்கூறுகளையும் பயன்படுத்தி இங்கே கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். ஓகே, இதற்குண்டான இடைவெளி வந்து நாம தீர்மானிச்சிருக்கிறோம். ஓகே, இதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கணும், உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஹைட் வேணாலும் நாம இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். 50 கொடுத்தோம்னா 50 அளவுக்கு புள்ளி அளவுக்கு வந்து அதனுடைய உயரம் வந்து அதிகரிச்சிருக்கும். இந்த போட்டோ மட்டும் நம்ம 50 கொடுத்ததுனால இது மட்டுங்க வேரியேஷன் ஆகி நம்மளுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஓகே மாணவர்களே, எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விபேஸ் ஹெச் ஸ்பேஸ் கூட நாம கொடுக்கலாம். ஓகே, இது கூட நான் 50 கொடுக்குறேன். ஓகே, 50 ஸ்பேஸ் அளவுக்கு அங்கே உங்களுக்கு இடைவெளி விட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த நிரலுக்கு போகலாம். உரையினுள் படங்களை சீரமைக்கிறது. படங்களை வந்து எப்படி அலைன் பண்ணுறது, நம்ம டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறதை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி பாடத்தில் பார்த்தோம். இதில் ஒரு இமேஜ் எப்படி வந்து நம்ம அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அலைன் பண்புக்கூறு உரை செய்திகளை தொடர்ந்து படத்தை சீரமைத்து இடம்பெற செய்யும். இந்த பண்புக்கூறுகளை கீழ்காணும் மதிப்புகளை கொண்டிருக்கும். அலைன் பண்புக்கூறு என்ன வேண்டும், உரை செய்திகளை தொடர்ந்து படத்தை வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதில் பாட்டம், மிடில், டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான மெத்தட் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, 3 வகையான பண்புக்கூறை வந்து பயன்படுத்துகிறாங்க. பாட்டம்னா படத்துக்கு பின் இடம்பெறும் உரையை அடிப்பகுதியில் சீரமைக்கும். ஆமாம், அதாவது ஒரு இமேஜுக்கு பிறகு இடம்பெறக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை இமேஜினுடைய அடிப்பகுதியில் இடம்பெறணும்னா பாட்டம்ங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தணும். இமேஜினுடைய மையப்பகுதியில் இடம்பெறணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு இங்கே வந்து நாம் மிடில்ங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தணும். அந்த இமேஜினுடைய மேல் பகுதியில் இடம்பெறணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து டாப்புங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தணும். அதே மாதிரி அலைன் பண்புக்கூறின் லெஃப்ட் மற்றும் ரைட் மதிப்புகள் எப்படி இருக்கும்னா அலைன் பண்புக்கூறுடன் லெஃப்ட் மற்றும் ரைட் மதிப்புகளை பயன்படுத்தி உரைக்கு இடப்பக்கமோ வலப்பக்கமோ படத்தினை இடம்பெற செய்யலாம். அலைன் பண்புக்கூறை பயன்படுத்தி லெஃப்ட் ரைட்டுங்கிற மதிப்பை பயன்படுத்தி
அந்த இமேஜை அந்த உரைக்கு இடப்பக்கமோ வலப்பக்கமோ கூட நாம இடம்பெற செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களே, இங்க ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிரல் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ HTML டேக் கொடுத்துருக்குது, கெட் டேக் கொடுத்துருக்குது, அட்ரிபியூட்ஸ் ஆப் அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கே தலைப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து ஹெட் டு டேக்ல அட்ரிபியூட்ஸ் ஆப் இமேஜ் டேக் அப்படிங்கிறது இந்த வெப்பேஜினுடைய அந்த பாடி ஆஃப் த வெப்பேஜுக்குள்ள என்ன ஆகும்னா மையப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும், தலைப்பு இடம்பெற்றிருக்கும். இமேஜ் டேக்ல சோர்ஸ்ல நான் ஒரு இமேஜ் பையில வந்து இந்த இடத்துல birds.jpg அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறேன், பேரட் இமேஜ் சேர்த்திக்கிறேன். ஓகே, அந்த பேரட் இமேஜுக்கு வந்து என்ன பேர் இருக்குதுன்னா பேர்ட் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. அதுக்கடுத்து திஸ் டெக்ஸ்ட் இஸ் அலைன்டு இன் த பாட்டம் ஆஃப் த இமேஜ் ஆஃப் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்குனுடைய கீழ்ப்பகுதியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு 3 பிரேக் டேக் பயன்படுத்துறதுனால 3 வெற்றி இடைவெளி வந்து இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். இதை டிஸ்பிளே பண்ணோன்னே 3 வெற்றி இடைவெளி ஏற்பட்டும். அதுக்கடுத்து இமேஜ் டேக்கில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சோர்ஸில் அந்த அதே பேர்ட்ஸுங்கிற ஜேபிஜி அந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஆல்ட் பண்புக்கூறு மூலமா பேரட் இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அலைன் டாப்ல இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அது அலைன் எப்படி இருக்கணுங்கிறா, அது வந்து டாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் இஸ் அலைன் இன் த டாப் ஆஃப் த இமேஜ், இமேஜ்க்கு மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் இடம்பெற்றிருக்கும். அதுக்கடுத்தது இமேஜ் சோர்ஸில் திரும்ப அதே பேரட்னுடைய இமேஜ் தான் ஆட் பண்ணுறாங்க. அதை அலைன் மிடில்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து அந்த பேரட்னுடைய இமேஜினுடைய மிடில் பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க மாணவர்களே. சரி வாங்க, இது எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேரட்னுடைய படம். ஓகே மாணவர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்குறோம், பேரட் ஜேபிஜிங்கிற ஃபைல் நேமில் தான் இந்த பிக்சர் இமேஜ் இருக்குது. அடுத்து பேரட் இமேஜ்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்தது this text is aligned in the bottom of the image by default அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெக்ஸ்டினுடைய அடிப்பகுதியில் என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கடுத்தது இந்த டைட்டில் டேக்ல இந்த கொடுக்கப்பட்டது இங்கே வந்து இதனுடைய தலைப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோக இங்கே என்ன சொல்லிக்கிறோம்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இமேஜ் அப்படிங்கிறது என்னது, இந்த இமேஜினுடைய மேல் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க மாணவர்களே, இதில் நாம 3 பேரட்னுடைய இமேஜ் பைலையும் நம்ம சேர்த்திருக்கிறோம். அந்த 3 பேரட் இமேஜ் பைல் தான் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்குது. ஓகே மாணவர்களே, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இமேஜ் டேக். அடுத்தது டிஃபால்ட்டாக நம்ம எந்த அலைனில் வந்து டெக்ஸ்ட் இடம்பெற வேணும்னு சொல்லு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதனுடைய அடிப்பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தோம் திஸ் டெக்ஸ்ட் இஸ் அலைன்டு இன் த பாட்டம் ஆஃப் த இமேஜ் பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க மாணவர்களே, அடுத்தது அலைன் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இமேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து என்னென்னா இமேஜினுடைய தலைப்பகுதி, அதாவது இமேஜினுடைய தலைப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி மிடில் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா இந்த இமேஜினுடைய மிடில் பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி நம்ம அடிப்பகுதி வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லினாலும் அது டிஃபால்ட்டாகவே என்ன ஆகுனா ஒரு இமேஜினுடைய அடிப்பகுதியில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம் தான் இந்த நிரல். ஓகே மாணவர்களே, இப்போ 3 பேரட்டை வந்து நாம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி வாங்க நாம அடுத்த நிரலுக்கு போகலாம். அடுத்தது மாணவர்களே, மார்க் கியூ பயன்படுத்தி
உரையை உருள செய்தல். ஆமா. மார்க்யூ அப்படின்னு ஒரு டேக் பயன்படுத்துறோம். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஸ்குவாரல் பண்றது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டேக் தான் வந்து இந்த மார்க்யூ டேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாங்க பாருங்க. ஒரு HTML ஆவணத்தில் உரை அல்லது நிலப்படத்தை கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ அல்லது பயன்படுத்தணும் திரையோ அதாவது உருள செய்யணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக். மறந்துடாதீங்க. இதில் 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பாங்க. 5 மார்க் கூட இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ வந்து நாம ஸ்குவாரல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த மார்க்யூ. ஒரு வெப் பேஜுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஸ்குவாரல் பண்ணுறது, அது லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மார்க்யூ டேக் பயன்படுத்துகிறோம். அதுக்குன்னோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மார்க்யூங்கிற டேக் பயன்படுத்தணும். இதுக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் அதாவது மார்க்யூ டேக்குள்ள தான் வந்து எந்த டெக்ஸ்ட்டோ அல்லது இமேஜோ நம்ம ஸ்குவாரல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்டினுடைய பெயரை அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், அல்லது இமேஜினுடைய அந்த இமேஜை வந்து அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். சரி, இதில் இந்த மார்க்யூ டேக்னுடைய பண்புக்கூறுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் நம்ம ஏற்கனவே பார்த்தது இமேஜ் டேக்லேயே பார்த்துருக்கிறோம். இந்த பண்புக்கூறு மார்க்யூட்டின் உயரம் மற்றும் அகலத்தினை வரையறுக்க பயன்படுகிறது. இதன் அளவுகளை உளவித்திரையின் படப்புள்ளி எண்ணிக்கை அல்லது விழுக்காடு அளவிலும் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் எந்த டெக்ஸ்ட்டை வந்து மார்க்யூ பண்ண நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்டினுடைய உயர அகலத்தை வந்து வரையறுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த ஹைட் அண்ட் வித். அடுத்து டைரக்ஷன் ஒரு பண்புக்கூறு. இந்த பண்புக்கூறு என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம் ஸ்குவாரல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ மார்க்யூ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்டினுடைய டைரக்ஷன் என்ன, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரணுமா, ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரணுமா, அதே மாதிரி அப் டவுனா அப்படிங்கிறது எல்லாமே வரையறுக்கக்கூடியது இந்த டைரக்ஷன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. முன்னேல்பாக உரை அல்லது படம் வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கத்துக்கு நகரும். ஓகே, இப்போ நீங்கள் டிவியில் நியூஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த டிவியில் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸோ அல்லது வந்து அந்த ஷார்ட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்குவாரல் ஆகி போயிட்டே இருக்கும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே இந்த மார்க்யூ டேக் பயன்படுத்தி எழுதப்பட்ட நிரல் தான். ஓகே, டைரக்ஷன் இல்லாமல் அல்லது வந்து நம்மளுக்கு ரைட் டு லெஃப்ட் வேண்டாம், லெஃப்ட் டு ரைட் வேணாலும் நம்ம டைரக்ஷனை மாற்றி நாம் எழுதிக்க முடியும். அடுத்து பிஹேவியர். இந்த பண்புக்கூறு நகரும் முறையை குறிப்பிட பயன்படுகிறது. இதன் மதிப்புகளை ஸ்குவாரல், ஸ்லைடு மற்றும் ஆல்டர்னேட் என குறிப்பிடலாம். அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஸ்குவாரலாக தான் நகரணுமா, ஸ்லைடாக இருக்கணுமா, ஆல்டர்னேட்டாக வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நாம இந்த பிஹேவியங்கிற பண்புக்கூறை வச்சு நாம பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஸ்குவாரல் டிலே. இந்த பண்புக்கூறு மறுசுழற்சிக்கு இடைப்பட்ட நேரத்தை வரையறுக்க பயன்படுகிறது. இதன் நேர அளவு வினாடிகளில் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மெசேஜ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வந்து அது வந்து ஸ்குவாரல் ஆகணும் அப்படிங்கிற இந்த டைமை மென்ஷன் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்குவாரல் டிலேங்கிற பண்புக்கூறு. ஸ்குவாரல் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த ஸ்பீடை வந்து வரையறுக்கக்கூடியதாக வந்து ஸ்குவாரல் அமௌண்ட். லூப் அப்படிங்கிறது இந்த பண்புக்கூறு மார்க்யூ கூறு எத்தனை முறை திரையில் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்க பயன்படுகிறது. லூப் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுகிறதுனா அந்த டெக்ஸ்ட்டு எத்தனை முறை ஸ்குவாரல் ஆகணும் அப்படிங்கிறத வரையறுக்கிறதா இந்த லூப்புங்கிற பண்புக்கூறு. அதில் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஸ்குவாரல் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது பிஜி கலர். இந்த பண்புக்கூறு மார்க்யூ கூட்டின் பின்புல வண்ணத்தை குறிப்பிட பயன்படுகிறது. அந்த மார்க்யூ டேக்னுடைய பேக்ரவுண்டை வந்து நாம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பிஜி கலருங்கிற பண்புக்கூறை பயன்படுத்தலாம். அடுத்து ஹச் ஸ்பேஸ் மற்றும் வி ஸ்பேஸ் நாம் எப்படி இமேஜ் டேக்கில் பயன்படுத்தின மாதிரியே இந்த பண்புக்கூறு மார்க்யூ கூட்டின் சுற்றியுள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து இடைவெளிகளை வரையறுக்க பயன்படுகிறது. இதன் அளவுகளை படப்புள்ளிகள் அல்லது விழுக்காட்டு அளவில் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களை, இதற்கும் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். இப்போ HTML டேக் சொல்லியாச்சு, டைட்டில் டேக்கில் மார்க்யூன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாடி டேக்கில் மார்க்யூங்கிற ஒரு டேக் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. மறந்துடாதீங்க, மார்க்யூங்கிற டேக் பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு தொடக்கம் முடிவு இரண்டும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது இங்கே பீன் ஒரு டேக் போல்டு டேக் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மார்க்யூ டேக்கில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணி காமிக்கும். இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் போல்டாக காமிக்கும். ஓகே, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக காமிக்கும். இப்போ இந்த மார்க்யூ டேக்கில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஸ்குவாரல் ஆகும். எப்படி ஸ்குவாரல் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் அந்த வெப்பேஜில் ஸ்குவாரல் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மார்க்யூ டேக் பயன்படுத்திட்டு அதில் டைரக்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா ரைட் சொல்கிறாங்க. வெல்கம் டு இது வந்து லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இதில் வெல்கம் டு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறா சாதாரணமாக இருக்கும். இந்த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கிறது போல்டில் இருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறது சாதாரண ஒரு டெக்ஸ்ட்டாக இடம்பெற்றிருக்கும். வாங்க மாணவர்களை, இந்த நிரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பார்த்தீங்களா மாணவர்களே, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத.
இங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு நாம எந்த டைரக்ஷனையும் சொல்லலை. அது வந்து டிஃபால்ட்டா ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது? ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்குது. ஆனா இதையும் நாம என்ன சொல்லிக்கிறோம்? ரைட் சைடு தான் வந்து டைரக்ஷன் ஆகும்னு சொல்லிக்கிறோம். இது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஆகுது. பாத்தீங்களா எப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னு? ஓகே, இது டிஃபால்ட், இது நம்ம டைரக்ஷனை மாத்துனது. இதை கூட நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு H1 டேக்ல கொடுத்துட்டு அப்படின்னா இது ஒன்றும் நம்மளுக்கு பிக் சைஸ்ல காமிக்கும். இதையும் H1 டேக்ல கொடுக்குறோம். பாத்தீங்களா மாணவர்களே, இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கு? ஒரு H1ங்கிற ஹெட்டிங் டேக் மூலமா வந்து ஒரு பிக் சைஸ்ல நாம காமிச்சிருக்கிறோம். இந்த கலர்ஸ் கொடுக்கறதுனால நாம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்க்கு மட்டும் நாம கலர் கொடுத்துக்கலாம். பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ளூ. பாத்தீங்களா? ப்ளூ கலர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வகையான பண்புக்கூறுகள் நம்ம மார்க்யூட் டேக்ல கொண்டு வரலாம். ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களா? சரி, வாங்க நம்ம இதனுடைய பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்து ஒளி மற்றும் ஒளிக்காட்சிகளை சேர்த்தல். எப்படி வந்து ஒளி காட்சிகளை வந்து நாம சேர்க்கிறது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். ஒளி காட்சிகளை எப்படி நாம ஒரு வெப் பேஜுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. ஒளி மற்றும் ஒளிக்காட்சி இன்றைய வலைப்பக்கங்களில் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. HTML ஆவணத்தில் ஒளி அல்லது ஒளிக்காட்சி உள்ளிணைந்ததாகவோ அல்லது வெளிப்புற தரவணை கொண்டோ இணைத்துக் கொள்ளலாம். உள்ளொளி ஒளிக்காட்சி என்பது ஒளிக்காட்சி கோப்புகளை இணைய பக்கத்தின் ஒரு பகுதியாக வழங்குவதை குறிக்கிறது. இந்த உள்ளொளி ஒளிக்காட்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய பக்கத்துல ஒரு ஒளி காட்சிகளை வந்து வழங்கக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளொளி ஒளிக்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இது உளவித்திரையில் வலைப்பக்கம் தோன்றும் போது இவ்வகை ஒளி காட்சி கோப்புகள் இயங்கும். வெளிப்புற தரவு என்பது வெளிப்புற அமைவிட முகவரியில் ஒளி காட்சி கோப்புகளை இணைப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இணைய பக்கத்தில் ஒளி கோப்புகளை இணைக்க எம்பெட் ஒட்டு பயன்படுகிறது. பாருங்க, நோட் பண்ணிக்கங்க இதையே. ஒரு வெப் பேஜுக்குள்ள நாம் வந்து வீடியோ ஆடியோ சேர்க்கணும்னா எம்பெட் அப்படிங்கிற டேக்கை பயன்படுத்தணும். இந்த ஒட்டு பல்லுடவு கருவிகளை தாமாகவே உளவில் நிறுவிக்கொள்ளும். எம்பெட் ஒட்டினை உளவி ஏற்றுக்கொள்ளாத போது நோ எம்பெட் ஒட்டினை பயன்படுத்தி மாற்று உடவு கோப்புகளை காண்பிக்கலாம். எம்பெட் ஒட்டினை வந்து இந்த ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நோ எம்பெட் அப்படிங்கிற டேக்கை பயன்படுத்தி நாம கோப்புகளை வந்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. SRC என்ற முதன்மை பண்புக்கூறு எம்பெட் ஒட்டுடன் பயன்படுத்தப்படுகிறது. SRC பண்புக்கூறு ஊடக கோப்பின் பெயர் மற்றும் மூல இருப்பிடத்தை குறிப்பிட பயன்படுகிறது. இமேஜ் ஒட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆல்ட், ஹைட், வித் அண்ட் அலைன் பண்புக்கூறுனை எம்பெட் ஒட்டுடன் பயன்படுத்தலாம். இந்த எம்பெட் ஒட்டுடனே நாம் என்ன பண்ணலாம்? அந்த இமேஜ் டேக்ல பயன்படுத்தின அனைத்து பண்புக்கூறுகளையும் இந்த எம்பெட்ங்கிற ஒட்டுல வந்து பயன்படுத்தலாம். எம்பெட் அப்படின்னா உட்பதித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு ஆடியோ வீடியோ வந்து நம்ம வெப் பேஜுக்குள்ள உள்ள கொண்டு வரது தான் வந்து எம்பெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய சிண்டாக்ஸிங் கொடுத்துருக்காங்க. எம்பெட் SRC ஈக்குவல் டு ஆடியோ வீடியோ ஃபைல் நேம் வித் லொகேஷன். ஓகே, எம்பெட்னு சொல்லணும், SRCன்னு சொல்லணும், சோர்ஸு, அதனுடைய அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும், அந்த டேக்கை முடிச்சிருக்கணும். ஓகே மாணவர்களே, அதற்குண்டான நிரல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக் சொல்லியாச்சு. பாடி டேக்ல இமேஜ் டேக்ல சோர்ஸ்ல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா TN லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லோகோ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கணும். அது 25% அகலத்தில் உயரத்திலையும் 15% அகலத்திலையும் வந்து இடம்பெற்றிருக்கணும். மார்க்யூட் டேக்கையும் இதில் பயன்படுத்திக்கிறாங்க. அதில் வெல்கம் டு அப்படிங்கிறது என்னது? சாதாரண டெக்ஸ்டாகவும், த ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கிறது போல்டாக இருக்கும். இது வந்து ஸ்கோரல் ஆகும். நம்ம டைரக்ஷன் சொல்லாதனால ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஸ்கோரலாக இருக்கும். அடுத்து எம்பெட் டேக்ல சோர்ஸில் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு வீடியோ வந்து இங்கே எம்பெட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும், உயரம் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். ஓகே, சரி, இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க மாணவர்களை. பார்த்தீங்களா மாணவர்களே? அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 11, HTML உரை வடிவூட்டல், அட்டவணை உருவாக்குதல், பட்டியல் மற்றும் இணைப்புகள். இந்த பாடம்
நாம் இந்த பார்த்தீங்களா மாணவர்களே, நிரல் பாருங்க. இப்போ இதில் நாம இமேஜ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ நாம வந்து சேர்க்க சொல்லியிருந்தோம். லோகோ சேர்க்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதில் பார்த்தீங்கன்னா லோகோ இடம்பெற்றிருக்கும். ஓகே, இமேஜ் சோர்ஸ், இமேஜ் டேக் மூலமாக மார்க்யூ டேக்கில் என்ன ஆகுது, ஒரு டெக்ஸ்ட் வந்து ஸ்கோர் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எம்பெட்டுங்கிற டேக்கில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபைலை நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபைலினுடைய பாத் பாருங்க, லென்த் அதிகமாக இருக்குது. சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற காத்த கொடுத்தோம். இதில் டைரெக்டாகவே நான் வந்து இதனுடைய இமேஜினுடைய நேமவே நான் டைரெக்டாக சொல்லிவிட்டு, காரணம் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் சேவ் ஆகிக்கிற இடத்துலையே இமேஜையும் நான் வச்சிருக்கிறதுனால டைரெக்டாக இமேஜ் நேம் சொன்னேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைலு சி டிரைவுக்குள்ள யூசருங்கிற ஃபோல்டருக்குள்ள, எல்காட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள, டாக்குமெண்ட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள, ஷேர்எக்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள, ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள, 2020 12 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள 11A 11CA லெசன் 11 பார்ட் 3 அப்படிங்கிற இது வீடியோ ஃபைலினுடைய பெயர். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் MP4 அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஓகே, இவ்வளவு கரெக்ட். அதாவது நீங்கள் ஒரு பாத் நேம் சொன்னீங்கன்னா அது சரியாக ஆனாலும் சொல்லணும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. அதனால் இது கொடுக்கும்போது மட்டும், இந்த பாத் நேம் கொடுக்கும்போது ரொம்ப சரியாக கொடுக்கணும். ஓகே மாணவர்களே, இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்மளுக்கு இந்த TN லோகோ வரும். அதுக்கடுத்தது என்னாகும், இந்த மார்க்யூ டேக்கில் கூடிய டெக்ஸ்ட் ஸ்கோரல் ஆகும். ஒரு வீடியோ வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இதனுடைய அகல உயரத்தில் நம்ம வந்து மாற்றியும் அமைச்சிக்கலாம். ஓகே, இதனுடைய அகல உயரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நாம் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அகலம் கூட 100ன்னு கூட கொடுத்துக்கலாம், உயரம் வந்து 100ன்னு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோனுடைய அகல உயரம் பாருங்க. பார்த்தீங்களா மாணவர்களே, இந்த வீடியோனுடைய உயர அகலத்தை மாற்றினா இது எந்த அளவுக்கு மாறிக்குன்னு பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே மாணவர்களே, சரி வாங்க நாம அடுத்த நிரலுக்கு போகலாம். பின்னணி இசை, பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு இணைய பக்கத்தை பார்வையிடும் போது பின்புலத்தில் இசையை ஒலிக்க செய்யலாம். இதனை உள்ளொலி ஒலிக்காட்சி என்பர். PG சவுண்ட் ஒட்டினை பயன்படுத்தி HTML ஆவணத்தில் உள்ளொலி ஒலிக்காட்சி இணைத்துக் கொள்ளலாம். சோர்ஸ் பண்புக்கூறு ஊடக கோப்பின் இருப்பிடத்தை குறிப்பிட பயன்படுகிறது. ஒளியொலி அளவை பண்புக்கூறினை பயன்படுத்தி ஒளியின் அளவினை கட்டுப்படுத்தலாம். லூப் பண்புக்கூறு பின்னணி இசை எத்தனை முறை இயக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்ஃபினிட்டி என்ற பண்பு என்ற மதிப்பு பின்னணி இசை வலைப்பக்கம் தோன்றும் வரை ஒலிக்க செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இன்ஃபினிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மியூசிக் வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இதனுடைய சிண்டாக்ஸ் PG சவுண்ட் சோர்ஸ் மியூசிக் ஃபைல் நேம் கொடுக்கணும், லொக்கேஷனை சொல்லணும் அப்படி இல்லைன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HTML டேக் பயன்படுத்திக்கிறாங்க. அதில் இமேஜில் சோர்ஸில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஹைட்டு வித்தெல்லாம் சொல்லியாச்சு. மார்க்யூ டேக்கையும் பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து PG சவுண்டுங்கிற அந்த டேக்கில் சோர்ஸில் அந்த ஆடியோ ஃபைலினுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க மாணவர்களே, நாம் பார்க்கலாம். சேம் கோடிங் தான், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ மார்க்யூ டேக் ரன் ஆகுது. இங்கே மியூசிக் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிற MP3 மியூசிக் வந்து நாம் வந்து ஆட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, நம்ம போய் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ அந்த டெக்ஸ்ட் வந்து மார்க்யூ ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே மாணவர்களே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, ஆடியோ ஆட் பண்ணுறது, வீடியோ ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து மார்க்யூ கொடுக்குறது, இது எல்லாமே வந்து நாம் இந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம். இதான் வந்து பல்லோடத்தை வந்து ஒரு வெப்பேஜுக்குள்ள எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே மாணவர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் இதே பாடத்தில் நம்ம 2வது பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த படிவம் வடிவமைத்தல், ஃபார்ம் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.